சிலர் பயந்துட்டு இருக்கும்போது வீட்டுல போய் அவங்க கிட்ட யாரு எதை பேசினாலும் கோவமா எரிஞ்சு விழுவாங்க. ஆக்சுவலா இவங்க கோவம் கிடையாது அவங்க வாழ்க்கையில இருக்கிறது. அவங்களுக்குள்ள இருக்கிற பயத்தை அவங்களால எப்படி பண்ண முடியலன்னா சரியா எக்ஸ்போஸ் பண்ண முடியல. அந்த பயத்தை எப்படி காட்டுறாங்கன்னா கோவமா வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்களா? சில வேளையில சில பயம் வரும்போது அப்படியே கோவத்தோட கொப்பளிச்சிட்டு இருக்கிறீங்களா? எல்லா டைமும் பர்ஸ்ட் அவுட் எப்படி ஆகுறீங்க? ஐயோ என் பயத்தை எனக்கு சரியா கையாள தெரியல பிரதர். என் பயத்தை நான் எப்படி வெளிப்படுத்துறேன்னா பெரிய கோவமா வெளிப்படுத்திட்டு இருக்கேன். இன்னைக்கு இதனால நிறைய குடும்பம் பாதிச்சிருக்கு தெரியுமா? சிலருக்கு பணத்தை குறித்த பயம், சிலருக்கு தேவையை குறித்த பயம், சிலருக்கு நாளைக்கு என்ன பண்ணுவோம் அதை குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்த பயம். அப்ப இந்த பயம்லாம் இவங்களை என்ன பண்ணிருச்சுன்னா இவங்களை தைரியமா வாழ விடாம இவங்களை அப்படியே அரக்கத்தனமா மாத்திருது. சில பயங்கள் நம்ம எப்படி மாற பண்ணும்னா அரக்கத்தனமா மாற பண்ணும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லப்பா உனக்கு இந்த பயத்தின் ஆவியை நான் கொடுக்கலப்பா. இன்னைக்கு உன் வாழ்க்கையில நான் கொடுக்காத ஒரு பயம் இன்னைக்கு உன் வாழ்க்கையில நிலைச்சிருக்குன்னா கண்டிப்பா இயேசுவின் நாமத்தினாலே இந்த பயமுடைய வாழ்க்கையை விட்டு வெளியே போகணும்.